உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் இங்கே பார்க்கும் பொழுது judge yourself, do not judge others. ஆமென். judge yourself, உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். do not judge others. நகர்வானவர்களே, ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டின் இறுதி மணி நேரத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நாம் சரி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். do not judge others, judge yourself. அதைத்தான் நான் வேதத்தில் நாம் மத்திய 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்க முடியும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். do not judge others and you will not be judged. அப்ப நீங்க உங்களை நீங்களே என்ன பண்ணி ஜட்ஜ் பண்ணி பாருங்க. இந்த நாளிலே, இந்த மணி நேரத்துல சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்திலே சற்று நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் இருக்கிறதா? அல்லேலூயா. சற்று ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். எனக்கு அன்பானவர்களே, சோதரம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதேனும் அந்த வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த மணி நேரத்தில் கூட நம்ம என்ன செய்துள்ளோம், அதை நம்ம விட்டு அகற்றி போட்டு விட வேண்டும். தேவனை விட அதிகமாய் நேசிக்கிற காரியம் ஏதாவது இருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். தேவனை விட அதிகமாய் நேசிக்கிற காரியம் எதுவும் காணப்படுமானால் அதையும் நம்ம விட்டு என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். பாவமான காரியங்களை அகற்றணும், பாரமான காரியங்களை என்ன செய்யணும், தள்ளிவிட வேண்டும், அகற்ற வேண்டும். தேவனை நம்ம வாழ்வியலை முதன்மையாக வைத்து அவரையே நேசித்து அவரையே பின்பற்ற நீங்கள் நான் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தேவனை விட எதையும் அதிகமாய் நேசிக்க நாம் இடம் கொடுப்போமானால் அதை நம்ம விட்டு என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நபரும் நம்முடைய வாழ்விலே ஒரு விக்கிரகமாக மாற நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்கிறேன். எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நபரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விக்கிரமாக, ஒரு ஐடல் வொர்ஷிப்பாக மாற